மண்மனோபீஷ்டவரதம் சர்வாபீஷ்ட பலப்பிரதம் புரந்தர குரும் வந்தே தாசசிரேஷ்டம் தயாநிதி. ஸ்ரீ குருபியோ நமः. இன்றைய நாள் புரந்தரதாசர் ஆராதனா மகோத்சவம். ஸ்ரீயப்பதியான பகவான் எம்பெருமான போற்றி பாடிய பல்வேறு மகான்களில் ஸ்ரீ புரந்தரதாசரும் ஒருவர். அந்த ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்தால் தான் எல்லா புருஷார்த்தங்களும் நமக்கு கிடைக்கும். மோக்ஷாதி புருஷார்த்தமும் அவனுடைய அனுகிரகத்தால் தான், எல்லா சௌக்கியங்களும் இகபரலோக சௌக்கியங்களும் அவனுடைய அனுகிரகத்தால் தான், அவன் கிருப்பையில் தான். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பகவானை நம்ம ஆராதிப்பது எப்படி, அவனை வழிபடுற முறை என்னவென்றால் ஏகாதச ஸ்கந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த விஷயத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்கு? நிமி சக்கரவர்த்திக்கும் சில ருஷிகளுக்கும் இடையே இருக்கும் உரையாடலில் பகவானை வழிபடுற முறையை பற்றி நமக்கு தெரியப்பட்டுள்ளது. நிமி சக்கரவர்த்தி கேட்கிறார், ருஷி, பகவானை ஆராதிக்கும் விதம் எல்லா யுகத்திலையும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை மாறிக்கொண்டு வருமா? கரபஞ்சனா என்கின்ற ருஷி இதுக்கு பதிலளிக்கிறார். அவர் சொல்றார், நீ கேட்டது சரிதான்ப்பா. பகவத் ஆராதனை யுகத்திற்கு யுகம் யுகத்திற்கு யுகம் மாறும். முதல் யுகமான கிருத்தயுகத்தில் ருஷிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணி தபஸிருந்து பகவானை ஆராதித்தார்கள். இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் யக்ஞயாகங்கள் தான் முக்கிய வழிபாடு முறையாக இருந்தது. மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் விக்கிரக ஆராதனை, யாமத்திற்கு யாமம் பகவத் பூஜை, பகவத் அர்ச்சனை. யாமம் என்றாலே 3 மணி நேரம், ஒரு பூஜையே அவ்வளோ நீண்ட காலம் இருக்கும். விக்கிரக ஆராதனை தான் முக்கிய ஆராதனை முறையாக இருந்தது. ஆனால் இந்த கலியுகத்தில் ஆயிரக்கணக்கான வருட ஆயுளும் இல்லை, அவ்வளோ தியானம் செய்வதற்கு சஞ்சலம் இல்லாத மனசும் இல்லை. சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணான்னு அந்த அர்ஜுனனே எடுக்கிறான். இன்னும் ஞானம் சக்தி எல்லாம் குறைபாடு ஆகிறதுனால யக்ஞயாகம் விக்கிரக ஆராதனை செய்வது கஷ்டம் கலியுகத்தில். ஆகையால் தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, யக்ஞைஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசா. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே ஒரு யக்ஞம். அந்த பகவத் திருநாமம், தாரகமான பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதே ஒரு பெரிய யக்ஞம் என்கின்றது ஸ்ரீமத் பாகவதம். அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தன யக்ஞை செய்து வாழ்க்கை நடத்தியவர்களில் ஸ்ரீ புரந்தரதாசர் ஒருவர். அவரே அவருடைய கீர்த்தனையில் சொல்றார், கீர்த்தன மாத்திரதி கலியுகதலி முகுதிய நீவ புரந்தர விடலா என்று நாம சங்கீர்த்தன மகாத்மயத்தையும் எடுக்கிறார். ஸ்ரீ புரந்தரதாசர் மகத் ஞானி, நிறைய சித்தி பெற்றவர். தாசரந்தரே புரந்தர தாசரையான்னு ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர், அவருடைய குரு இவரை போற்றி பாடுகிறார். ஒரு சிஷ்யன் குருவை போற்றி பாடுவது இதை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். ஆனால் அந்த காலத்திலையும் குரு சிஷ்யனை மேல் போற்றி பாடுவது ரொம்ப ஆச்சரியமான ஐதிஹ்யம். அது இவருடைய கதையில் நம்ம பார்க்கலாம். புரந்தரதாசர் வெறும் பாட்டு பாடுறவர் மட்டும் இல்லை. வியாசராஜ தீர்த்தரே புரந்தரதாசரை போற்றி பாடியிருக்கிறார் என்றால் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும் விஷயத்திற்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. எல்லாமே சேர்ந்தது புரந்தரதாசரோட கீர்த்தனங்கள். பகவத் பக்தி, பகவத் ஞானம், இதிகாசம், ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகள், பாகவதாதி புராண கதைகள், அந்த மகாபாரதம் ராமாயணம் இப்படி இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி வாக்கியம், க்ஷேத்திர மகாத்மயம், ஏகாதசி போன்ற விரதங்களின் மகாத்மயம், இன்னும் நிறைய தேவர்கள் அவர்களுடைய மகாத்மயம், தீர்த்த க்ஷேத்திரத்தில் இருக்கும் அந்த தீர்த்தங்களின் மகாத்மயம், நதிகளின் மகாத்மயம், இப்படி புரந்தரதாசர் பாடல்களில் நாம் பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. எல்லாம் நிறைந்தது புரந்தரதாசருடைய பாடல்கள். அடியனுடைய குரு ஒரு விஷயத்தை சொல்வார், புரந்தரதாசர் ஒரு திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமம்னா கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற 3 புனிதமான தெய்வீகமான நதிகள் சேரும் சங்கமம் திரிவேணி சங்கமம். அங்கே குளிச்சா, அங்கே நாம் தீர்த்த ஸ்நானம் செய்வதால் நம்ம எல்லா பாவங்களும் நீங்கிவிடும்னு நாம் கேட்டிருக்கோம் புராணத்தில். புரந்தரதாசரும் திரிவேணி சங்கமம் எப்படி என்றால்,
சங்கீதம் என்னும் கங்கா சாகித்யம் என்னும் யமுனையோட சேர்ந்து அதில் குப்தமாக தெரியாமல் அடங்கியிருக்கிற சரஸ்வதி அது சாஸ்திரம். இப்படி சங்கீதம், சாகித்யம், சாஸ்திரம் என்கின்ற 3 நதிகளின் சங்கமம் ஸ்ரீ புரந்தரதாசர். எப்படி அந்த திரிவேணி சங்கமம் அதில் ஒரு குளிப்பதால், திரிவேணி சங்கமம் புரோக்ஷணத்தாலே நம்ம எல்லா பாவங்களும் நீங்கிவிடுமோ, இந்த திரிவேணி சங்கமம் புரந்தரதாசர் கீர்த்தனைகள் என்ற திரிவேணி சங்கமத்தில் நம்ம குளிப்பதால், அதில் நம்ம மூழ்கி இருப்பதால் நம்ம மனதில் இருக்கும் காமக்ரோதாதி எல்லா அரிஷட் வர்க்கங்களும் போய் ஆத்தியாத்மத்தால் நம்ம மனம் நிறைந்து இருக்கும் என்று அடியனுடைய குரு சொல்வார். அப்படி ஸ்ரீ புரந்தரதாசருடைய கீர்த்தனைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தை, ஒரு 5 வருஷம் குழந்தை ஆற்றுல இருந்தால் அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் ரசிக்கக்கூடியது புரந்தரதாசருடைய கீர்த்தனை. ஏன்னா கேட்கறதுக்கு காதுக்கு மதுரமாக இனிமையாக இருக்கக்கூடியது சங்கீதம். மனதை அமைதிப்படுத்தி ஏகாகிர சித்தத்தில் இருப்பது, நம்மளை இருக்க வைப்பது சாகித்யம். அதுக்கு மேலே நம்ம புத்தியையும் விகாசம் செய்யக்கூடியது அந்த கீர்த்தனங்களில் இருக்கக்கூடிய தத்துவஞானம், சாஸ்திரம். இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய புரந்தரதாசருடைய கீர்த்தனை. அப்படி ஒரு கீர்த்தனை இல்லை, 2 கீர்த்தனை இல்லை, 4,75,000 4,75,000 கீர்த்தனங்களை ரசித்த மகானுபாவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இப்படி நமக்கு அவருடைய கீர்த்தனை கடலால் ஒரு சிறந்த பக்தி மார்க்கத்தை காட்டியிருக்கிறார் ஸ்ரீ புரந்தரதாசர். இது மட்டும் இல்லை, ஆத்தியாத்ம முறையில் மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு எடுத்துட்டா ஸ்ரீ புரந்தரதாசர் தான் சங்கீத பிதாமகர், கர்நாடக சங்கீத பிதாமகர் என்று போற்றப்படுபவர். கர்நாடக சங்கீதம் என்றால் இன்றைய நாள் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. கர்நாடக பிராந்தத்திற்கு உள்படக்கூடிய விஷயம் என்று. கர்நாடக சங்கீதம் என்றால் தக்ஷிண பாரதிய சாஸ்திரிய சங்கீதத்தை கர்நாடக சங்கீதம் என்று கூறும் வழி உண்டு. இந்த கர்நாடக சங்கீதத்தின் பிகினர் லெசன்ஸ், ஆரம்பம் பாடங்களான முதல் பாடமான ஸ்வராவளி வரிசை, ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரங்கள், கீதங்கள் இதையெல்லாம் அமைத்து கொடுத்து இன்னைக்கு பாடணும், சங்கீதம் சாஸ்திரிய சங்கீதம் பாடணும்னா பாடக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொருத்தரும் பிராரம்பத்தில் புரந்தரதாசருடைய ஸ்வராவளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரங்கள், கீதங்கள் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு தான் பாடணும். அப்படி எல்லோருக்கும் குருவா, எல்லா சங்கீத வித்வான்களுக்கும் சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கும் குழந்தைங்களுக்கும் குருவாக இருக்கிறார் ஸ்ரீ புரந்தரதாசர். அதனால்தான் சங்கீத பிதாமகர் என்று பெயர். இந்த முதல் பாடங்கள் மட்டும் இல்லாமல் வர்ணங்கள், ஜாவளி, நிறைய கீர்த்தனங்கள், சுளாதி இப்படி நிறைய ஏற்றிருக்கிறார். பல்வேறு ராகங்கள், அந்த நூற்றுக்கணக்கான ராகங்களுக்கு ஏற்ற தாளங்கள். இப்படி புரந்தரதாசருடைய சங்கீத வைபவத்தையும் ஞானத்தையுமே ஒரு மணி நேரம் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. அடியனுடைய குரு சொல்வார், கர்நாடக சங்கீதம் என்ற ஆலை மரத்திற்கு விதையை வித்தவர் ஸ்ரீ புரந்தரதாசராக இருந்தால் அதை நீர் பாய்த்தவர் 3 பேர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி, ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர், ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள். இவர்கள் 3 பேருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் ஸ்ரீ புரந்தரதாசர். ஸ்ரீ தியாகராஜர் சுவாமியுடைய சரித்திரத்தில் நாம் இதை பார்க்கலாம். ஸ்ரீ தியாகராஜருடைய அம்மா அவள் சின்ன குழந்தையாக இருந்த போதே புரந்தரதாசருடைய கீர்த்தனங்களை பாடி 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 அதை கேட்டு 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 வளர்ந்தவர் ஸ்ரீ தியாகராஜர். அவரும் பின்னர் இதே நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை எடுத்து நம்மெல்லருக்கும் பக்தி மார்க்கத்தை காட்டி கொடுத்த மகானுபாவர். ஆகையால் இப்படி நாம சங்கீர்த்தன யக்னம் செய்து சித்தி பெற்ற பல்வேறு மகான்கள் இருக்கிறார்கள். கனகதாசர், ஸ்ரீ அன்னமாச்சாரியார், இவர்கள் எல்லோருள் புரந்தரதாசர் ஒருவர். புரந்தரதாசர் தம்முடைய கீர்த்தனங்களால் அதில் சங்கீதம், சாஸ்திரம், தெய்வம், தெய்வீகம் எல்லாம் நிறைந்த தம்முடைய கீர்த்தனங்களால் எல்லாரையும் இழுத்த மகானுபாவர். ஏன்னா எப்படி இருந்தவர் இவர், என்ன ஒரு மாற்றம் இவருடைய
பாடல்கள் மற்றும் இல்லை, இவருடைய வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான். புரந்தரதாசர் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் பிறந்தவர். அதனால தான் ஸ்ரீனிவாச நாயக்கர் என்று பெயர். புரந்தரதாசருடைய பெற்றோர்கள் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன திருமலேசன சில ஆண்டுகள் சேவித்ததன் பலனாக பிறந்தவர் தான் புரந்தரதாசர். அதனால்தான் அவ ஸ்ரீனிவாச நாயக்கர் என்றே பெயர் வைத்தார். சீனப்ப நாயக்கர்னு செல்லமாக அவரை கூப்பிடுற வழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட புரந்தரதாசர் தந்தையும் வைர வியாபாரியாக இருந்தார், அவரும் வைர வியாபாரி. நிறைய ஆஸ்தி இருந்தது, நிறைய பணம் தனம் இருந்தது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு காலனா கொடுக்க மாட்டார். மகாலோபி. சாகித்ய ஞானம் இருந்தது, சதாச்சாரியா இருந்தார், சங்கீத ஞானமும் நல்லா இருந்தது. சாகித்ய புலமை, அவருடைய சாகித்ய புலமை அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்தது என்று நாம் அவருடைய சரித்திரத்தில் கேட்குறோம். அப்படி இருந்தவர் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு காலனா கொடுக்க மாட்டார். மகாலோபியாய் இருந்தார். விஷய ஆசை, தனம் மேலே ரொம்ப ஆசை இருந்தது. சொல்லுவா இல்லையா சாஸ்திரத்தில், யார் விஷய ஆசையை துறந்து வைராகிய மார்க்க ஏற்றி நடக்கிறாரோ அவருக்கு பகவத் பக்தி அனாயாசமாக ஈஸியாக கிடைக்கும். பகவத் பக்தியை நம்ம மனசில் அதிகம் செய்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு முக்கியமாக நமக்கு வேண்டியது வைராக்கியம். வைராக்கியம் ஏன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திற்கு போயிட்டுருக்கோம். அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது வைராக்கியம் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ பெரியவாள்லாம் அதை செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனால் அந்த இந்திரிய நிகிரகம் செய்து வைராக்கிய மார்க்கத்தில் இருந்தால் நம்மளோட பக்தி அதிகரிக்கும், பகவானுடைய விஷயத்தில் நம்மளுடைய ஸ்ரத்தை அதிகரிக்கும். தாசர் ஒரு விஷயத்தை எடுக்கிறார். தனதாசே தைன்யவம் ಬಡಿಸುತ್ತದೆ, ವನಿತೆಯರ ಆಸೆ ಓಡ್ಯಾಡಿಸುತ್ತಿದೆ, ಮನದಾಸೆ ಮಂತ್ರವ ಕೆಡಿಸುತ್ತದೆ, ಮನವಾರ್ಥಯಾಸೆ ಮನವ ಬಾಧಿಸುತ್ತದೆ, ಇನ್ನಿತರ ಆಸೆಯ ಬಿಡಿಸಿ ನಿನ್ನ ಚರಣಗಳ ನೆನೆಯುವಂತೆ ಮಾಡೋ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ. இது தாசருடைய வாக்கியம். தனதாசை தைன்யவம் படிசுತ್ತದೆ. தனம்னா பணம், காசு, கோல்டு, இப்படி தன ஆசை, காமம் தனத்து மேலே இருந்தால் அது நமக்கு தைன்யத்தை கொடுக்கும். என்ன தைன்யம்? அவாக்கிட்ட அவ்வளோ இருக்கு, என்கிட்ட இல்லையே, இவாக்கிட்ட இவ்வளோ இருக்கு, என்கிட்ட இல்லையே, இவா 2 மாடி வீடு கட்டிட்டாலே என்னால் கட்ட முடியலை, ஒரே மாடி ஒரே வீடு இருக்கே, மேலே கட்ட முடியலையே, நான் 3 மாடி கட்டணுமே. இந்த ஆங்ஸைட்டி, தைன்யம், இது தனத ஆசை. அப்படின்னா காமம், தனம் மேலே இருக்கிற காமத்தால் வரக்கூடியது தைன்யம். பெண்ணின் மேலே காமத்தால் ஓட வைக்கும் நம்மளை. அப்படியே எப்போ பார்த்தாலும் வீடு, ஆற்றுல இருக்கிற விஷயங்கள், இப்படிப்பட்ட ஆசையால் நம்ம மனசு எப்போவுமே அமைதியாகவே இருக்காது, மனவை பாதிசுத்துது. ஆகையால் இந்த எந்த ஆசையும் வேண்டாம்ப்பா எனக்கு, இன்னிதர ஆசையை பிடிசி நின்ன சரணங்களை நினையுவந்தே மாடோ புரந்தர விட்டலா. உன்னுடைய பாத கமலங்களை பார்த்து கொண்டே இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்கணும் என்கின்ற ஆசையை மட்டும் கொடுப்போது எனக்கு. ஆசை இருப்பது தப்பில்லை, காமம் தவறானதில்லை. காமம் எந்த விஷயத்தில் இருக்கிறது என்கின்றது தான் முக்கியம். அதே காமம் ஆத்தியாத்மத்தில் பகவத் சரணாரவிந்தத்தில் காமம் இருந்தால் அந்த காமம் நல்ல காமம். காமம் தப்பான விஷயத்தில் இருந்தால் அது தப்பு. ஆகையால் இப்படி எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம், உன்னுடைய பாதார விந்தத்தை நினைத்து கொண்டே இருக்கணும் என்கின்ற ஆசை ஒன்று போதும் என்று புரந்தரதாசர் கேட்கிறார். ஆனால் இந்த ஞானம் அவருக்கு அப்போ இல்லை, இந்த ஒரு ஆலோசனை அப்போ இல்லாததால் புரந்தரதாசர் யாருக்கும் ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டார், எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு இருப்பார். அவருடைய பாடல்லே அவர் எடுக்கிறார். ದಂಡಿಗೆ ಬೆತ್ತ ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಮಂಡೆ ಬಾಗಿ ನಾಚುತ್ತಲಿದ್ದೆ, ಹೆಂಡತಿ ಸಂಗತಿ ಸಾವಿರವಾಗಲಿ ದಂಡಿಗೆ ಬೆತ್ತ ಹಿಡಿಸದಲಯ್ಯ. ஐயோ, உஞ்சவருத்தி போகணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் செய்யணும்னா தம்புராவை பிடிச்சிக்கணும், கோபால புட்டி அப்படின்னா பிக்ஷைக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா துளசி மாலையை போட்டுக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளை ஏழைன்னு நினச்சிடுவாளே, இவெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா என்னை ஏழைன்னு நினச்சிடுவான்னு புரந்தரதாசர் அதெல்லாம் செய்யாமல் இருந்தாராம். ஆனால் அந்த சாத்வி சிரோமணியோட சத்சங்கத்தால், அவருடைய மனைவியின் சத்சங்கத்தால் இன்றைக்கு நான் துளசி மாலையை தரித்து கொண்டு தம்புரத்தை பிடித்து கொண்டு கோபால புட்டியை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய பாடல்களே எடுக்கிறார். பாருங்கோ, புரந்தரதாசருடைய பாடல் நமக்கு
அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது. புரந்தரதாசர் வாழ்ந்ததோ 15ஆம் நூற்றாண்டின் கடைசியில், ஆனால் இன்றைக்கும் நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குது. இன்றைக்கி நாம் அதை தான் செய்கிறோம். ஒரு புடவையை உடுத்திக்க வேண்டும் என்றால் கோவிலுக்கு போகணும், பூ தொடுத்துக்கணும், துளசி மாலையை தரிக்கணும் என்றால் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, ஓல்டு ஃபேஷன், நம்மளை வெரைட்டியாக பார்ப்பா, நம்மளை பார்க்குறப்போவே ஒரு மாதிரி பார்ப்பா, அதனால் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாரும் மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அவளுடைய ரீதியில், அவளுடைய ஆற்றில், அவளுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறது தான் அழகு. இந்த டைவர்சிட்டியில் தான் யூனிட்டியே இருக்குது என்கின்றது, அது இந்த டைவர்சிட்டியில் தான் பியூட்டியே இருக்குது என்கின்றத எடுத்துக்காட்டியிருக்கிறது புரந்தரதாசருடைய வாழ்க்கை. புரந்தரதாசர் அப்படி இருந்தவர். அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமான சமயம் வந்தது. பகவான் நினைத்தான், புரந்தரதாசர் மாறவில்லையா, இந்த ஸ்ரீனிவாச நாயக்கராகவே இருந்தால் எப்படி பாடல் பாடுவது, அதனால் நானே வரேன், ஏன் பக்தனிடம் நானே வந்து அவனை மாற்றுகிறேன் என்று நினைத்து அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசனே ஒரு பிராமண வேஷம் தொடுத்து வந்தான். கூட பிரம்மனையும் அழைத்து கொண்டு வந்தான் பகவான், சின்ன பாலகனாய். இந்த பிராமணன் நேராக வந்து புரந்தரதாசர் ஸ்ரீனிவாச நாயக்கருடைய கடையில் வந்து என்னுடைய பிள்ளையவன் இவளுக்கு உபநயனம் செய்யணும், ஆகையால் உபநயனத்திற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டார். புரந்தரதாசரோ பூர்வாசிரமம் அது, ஸ்ரீனிவாச நாயக்கராக இருந்தப்போ ஒரு காலனா கொடுக்க மாட்டார். எவ்வளோ தடவை அலைய விட்டார் அந்த பிராமணர், வந்தார் போனார், எதுவும் கிடைக்கல. இல்லை இப்படி பண்ணால் புரந்தரதாசர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக மாட்டார், புரந்தரதாசருக்கு வைராக்கியம் வராது என்று நினைத்து பகவான் நேராக அந்த பிராமண வேஷத்திலேயே அவருடைய ஆத்துக்கே சென்றான். அவருடைய மனைவி காத்தால துளசி பூஜை செஞ்சிட்டு இருந்தா. இப்படி உபநயனம் இருக்குது, ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டார். பகவான் கேட்டதும் அந்த சாத்வி சொன்னா, என்னால் என்ன கொடுக்க முடியும், நான் எல்லாம் அதீனம் இல்லையா, அவளுடையது தான் எல்லாமே, எங்கள் ஆத்துக்காரோடையது தான் எல்லாமே, சர்வஸ்வமும் அவருடையது தான், அவரை கேட்காம நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா. அப்போ தான் பகவான் அவனுடைய திருவிடையாடல் பாடுங்கோ, உன்னுடைய மூக்கில் இருக்கிற மூக்குத்தி உங்கள் ஆற்றுல கொடுத்தது இல்லையா, உங்கள் அம்மா ஆற்றுல கொடுத்தது, மாத்திருகிரகம் இல்லையா, மாத்திருகிரகத்து சொத்து உனக்கு சேர்ந்தது, உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அதில் டிசிஷன் எடுத்துக்க, அதை கொடுன்னு கேட்டு வாங்க. அவளும் அதை கொடுக்க புரந்தரதாசர் பகவான் நேராக அதை எடுத்துக்கொண்டு புரந்தரதாசருடைய கடைக்கே வந்தான். புரந்தரதாசர்கிட்ட கொடுத்து இதுக்கு ஏதாவது விலை மதிப்பு கொடுக்கணும்னு கேட்டால் புரந்தரதாசர் அந்த மூக்குத்தியை பார்க்கிறார். வைர வியாபாரி, அவருக்கு தெரியாதா யாருதுன்னு, என்னுடைய மனைவி மூக்குத்தி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மூக்குத்தியை பத்திரமா கடையில் வச்சுட்டு கடையை பூட்டி அந்த பிராமணருக்கும் ஏதோ ஒரு காலனா கொடுத்து அவளை அனுப்பிட்டு நேராக ஆற்றுக்கு வரார். ஆற்றுக்கு வந்தால் அவருடைய மனைவி பூஜை பண்ணிட்டு இருந்தார். மனைவி கிட்ட கேட்குறார், எங்கே உன்னுடைய மூக்கில் மூக்குத்தி காணுமேன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, என்ன சொல்லணுன்னே தெரியல அவளுக்கு. ஏதா சொன்னால் தானம் தர்மம் பண்ணேன்னு சொன்னால் புரந்தரதாசருக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதனால் இந்த கோபம் அதனால் சண்டை ஆகி இந்த வேறுபாடு ஆகிறதுக்கு நம்ம பிராண தியாகம் செய்வது மேல் என்று அவன் நினச்சான். அவன் நினச்சி விஷத்தை எடுத்து இந்த விஷத்தை குடிக்கணும்னு போகிறா. அப்போது பொட்டன்னு அந்த விஷத்தில் ஒரு சத்தம் கேட்குறது. எல்லாரையும் ரட்சிப்பவன் அந்த பகவான் இல்லையா, அவளை ரட்சிக்காமல் விட்டு விடுவானா? காவ தெய்வவு நீனே, கொழுவ தெய்வவு நீனே, கைவல்ய ಫಲದಾತ ಕೇಶವನು ನೀನೆ, ಆವ ದೈವಕ್ಕಿನ್ನು ಈ ವೈಭವವ ಕಾಣೆ ராவணாந்தக சுவாமி புரந்தர விட்டலான்னு புரந்தரதாசர் எடுக்கிறார். எல்லாரையும் காப்பாற்றுவவன் நீயே, கைவல்ய பலதாத்த, மோட்சம் கொடுப்பவனும் நீ நல்லவா. கஜேந்திரன் ஒரு முறை நாராயணான்னு கூப்பிட்ட உடனே வந்தியே, அஜாமிலன் நாராயணா என்று ஸ்மரித்ததும் அவனை அனுகிரகம் செய்தியே. திரௌபதி ஹஸ்தினாபுரத்திலிருந்து உன்னை நினைத்தால் துவாரகையிலிருந்து அவளுக்கு அக்ஷயாம்பரத்தை கொடுத்தியேப்பா. இப்படி அக்ரூரன் உத்தவன் யாருக்கு தான் அனுகிரகம் செய்யலை, நீ எனக்கு அனுகிரகம் செய்ய மாட்டியா? ஆவதெய்வக்கின்னும் ஈ வைபவ காணே, வேற எந்த தெய்வத்திற்கு இப்படி ஒரு புகழ்? எல்லாரையும் ரட்சணை செய்யுபவன், தன்னுடைய பக்தர்களை கைவிடாமல் இருப்பவன் என்கின்ற புகழ் வேற ஒருவருக்கு இருக்கா? அப்படிப்பட்ட பகவத் ரக்ஷகனான உன்னை பிரார்த்திக்கிறேன் என்கின்றது புரந்தரதாசருடைய இந்த உகாபோகம். ஆகையால் இவளோ
சாத்வி பகவத் பக்தி செய்வது தான் அவளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அவளை கைவிட்டு விடுவானா அந்த பகவான்? விஷம் குடிக்க போனால் விஷத்தில் ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. பார்த்தால் அவளுடைய மூக்குத்தி கொண்டு வந்து ஸ்ரீனிவாச நாயக்கர் கையில் கொடுக்குறார். ஸ்ரீனிவாச நாயக்கருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே அதே மூக்குத்தி மாதிரியே இருக்குது. ஓடி வரார், கதவை திறக்கிறார், உள்ள அலமாரியும் திறக்கிறார். இருந்த எல்லா பூட்டையும் திறந்து பெட்டியை திறந்து பார்த்தா மூக்குத்தியே இல்லை. பூட்டினது அப்படியே இருக்குது, கதவு சாத்திருக்கு, ஆனால் உள்ள மூக்குத்தி இல்லை. என்னது இது ஆச்சரியம்? புரந்தரதாசருக்கு புரியவே இல்லை என்ன நடந்ததுன்னு வந்து அவருடைய மனைவி கிட்ட கேட்டால், அப்போது அந்த மனைவி சொல்கிறா, வந்தவர் யார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசனே வந்தான். அதை கேட்டதும் புரந்தரதாசருக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது. ஏன்னா புரந்தரதாசர் அந்தரங்கத்தில் ரொம்ப பகவத் பக்தி செய்யும் ஆஸ்திகர். வெளியே அந்த தாத்காலிகமாக அவருக்கு அந்த வயசு வரைக்கும் வைராக்கியம் இல்லாததால் விஷய ஆசை நிறைய இருந்ததால் பக்தி மூடி இருந்தது. ஆனால் அப்போது அவருக்கு தெரிய வந்தது, என்ன செஞ்சோம் நாம்? பகவான் வந்து என் கடை முன்ன நின்னா என்னால் அவனுக்கு ஒரு எழுந்து நமஸ்காரம் கூட செய்ய முடியாத அகங்காரத்தில் இருந்திருக்கேனா? ஒரு காலனாக கொடுக்க முடியாத, தானம் செய்ய முடியாத நிலைமையிலே இருந்தேனா? நவகோட்டி நாராயணன் என்று கூப்பிடுவார்கள் இல்லையா என்னை? அவ்வளோ ஆஸ்தி கொண்டனா ஒரு காலனாக கொடுக்கலையே அவனுக்கு. எல்லாம் கொடுத்தது அவன் தான். இந்த நவகோட்டியும் எனக்கு அவன் தானே கொடுத்தான், அவனுக்கு எதுவும் கொடுக்கலையேன்னு அந்த க்ஷணம் ஆலோசித்து துளசி தளத்தை எடுத்தார். அவருடைய ஆற்றுல இருந்த எல்லா சாமானுடைய சேர்ந்து அவருடைய வீடையும் தானம் செய்து கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி தம்பூரை பிடிச்சிண்டு, இனிமேல் என்ன ஆனாலும் பரவாயில்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த வைராக்கிய மார்க்கம், நாம சங்கீர்த்தன மார்க்கம், பக்தி மார்க்கத்தில் தான் இருப்பேன் என்று அவருடைய மனைவி குழந்தைகளையும் சேர்த்து கொண்டு கிளம்பினார். வந்ததெல்லாம் பரளி கோவிந்தன தயவிரளி, என்ன ஆனாலும் பரவாயில்லை, அந்த கோவிந்தா நீ இருந்தால் போதும், எனக்கு என்ன காப்பாற்றிடுவேன் என்ற நம்பிக்கையில் அன்றைக்கு கிளம்பினார். பிறகு வியாசராஜரை சந்தித்து எல்லா உபதேசத்தையும் பெற்று நிறைய சாஸ்திர ஞானம் கொண்ட அவர் தத்துவ ஞானங்கள், அநேக மகாத்மயங்கள், அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்த பாடல்கள், சம்பிரதாய பாடல்கள், இப்படி எல்லாத்தையும் ஏற்றி அன்றைய நாள் ஒரு பெரிய ரெவல்யூஷனை சிருஷ்டித்த மகானுபாவர் ஸ்ரீ புரந்தரதாசர். அவருடைய கூர்ந்த ஆலோசனை, தீக்ஷ்ணமான வாக்கியங்கள், இதெல்லாம் இன்றைய நாளும் நம்ம எல்லாருக்கும் மார்க்கதர்சனம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கீர்த்தனங்களை நினைத்து அவரை ஸ்மரிக்கக்கூடிய இன்றைய தினமே நமக்கு சுபதினமாய் அமைந்திருக்கிறது. இந்தின தினவே சுபதினவோ, இந்தின வாரா சுபவார, ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭತಾರೆ, ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭಯೋಗ, ಇಂದಿನ ಕರಣ ಶುಭಕರಣ, ಇಂದು ಪುರಂದರ விடலராயன பாடித தினவே சுபதினவோ. இந்த புரந்தரதாசர் பாடிய புரந்தர விடலனுடைய பாடல்கள், எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய பாடல்கள், பகவானுடைய பாடல்கள், பகவானை ஸ்மரித்த தினமே சுபதினம் என்று கூறி அவருடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்கணும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.